நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவியை வீட்டிற்கு அழைத்து வர சென்ற கணவர், பாதி வழியில் வழிமறித்த கும்பல் இளைஞரை ஓட ஓட விரட்டி ரத்தம் தெறிக்க தெறிக்க கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். தலைமறைவாக உள்ள கொலைகார கும்பலை வலை வீசி தேடி வரும் போலீஸ். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த கும்பல் யார்? பின்னணி என்ன? நைட்டு வேலையை முடிச்சுட்டு கணவனுக்காக தனியார் மருத்துவமனை வாசல்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மனைவி. ஆனா கணவர் ரொம்ப நேரமாகியும் வரல. இதனால கணவர் ராகவனுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ரொம்ப நேரமா ரிங் போயிருக்கு, ஆனா ரெஸ்பான்ஸ் இல்ல. இதனால பதற்றமடைஞ்ச அந்த பெண் தன்னோட கணவருக்கு தொடர்ந்து போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த போனை எடுத்த மற்றொரு நபர் ரயில்வே பாலத்துல இளைஞர் ஒருத்தர் ரோட்ல கத்தி குத்து காயங்களோட அடிபட்டு கிடக்கிறாரு, போன் ரோட்ல கிடந்துச்சு, அதை நான் எடுத்து பேசுறேன்னு சொல்லி இருக்கார். இதனால அதிர்ச்சி அடைந்த மனைவி உடனடியா சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ராகவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவரை பரிசோதித்த டாக்டர் ராகவன் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் மனைவி ஸ்வேதா கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. உங்க கணவருக்கு யார் கூடவாவது முன்பகை இருக்கா? எதனால உங்க கணவருக்கு இப்படி ஆச்சு? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் தான் வழக்கையே திருப்பி போட்டிருக்கு. வேலூர்ல உள்ள பள்ளிகொண்டா கொல்லமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராகவனும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்வேதாங்கிற பெண்ணும் காதலிச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே சமூகமா இருந்தாலும் ஸ்வேதாவோட குடும்பத்தை விட ராகவனோட குடும்பத்தினர் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்ததால இந்த கல்யாணத்துக்கு பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்கல. இதனால ஸ்வேதா தன்னோட தந்தை கிட்ட ராகவன் வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அவன் ரொம்ப நல்லவன், என்ன நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ராகவனும் ஸ்வேதாவும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 2022ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராகவன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். மனைவி ஸ்வேதா தனியார் மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. மகள் தன்னோட பேச்சை மீறி ராகவனை திருமணம் பண்ணிக்கிட்டத தெரிஞ்சு கடும் கோபமான பெண்ணோட தந்தை அமுல்ராஜ் ராகவன் கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்திருக்கார். இதனால மருமகன் மாமனாருக்கு இடையில முன்பகை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் மருமகனோட வீட்டுக்கு போன அமுல்ராஜ் ராகவனையும் தனது மகளையும் தகாத வார்த்தைகளால திட்டியிருக்கார். மாமனாரோட செயலை கண்டு கடும் கோபமடைஞ்ச ராகவன் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ராகவன் மாமனார தகாத வார்த்தைகளான திட்ட ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. இதை பார்த்தா அங்கிருந்த மக்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டு. ஆனா கோபத்தோட வீட்டுக்கு போன அமுல்ராஜ் தன்னோட நண்பர்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ராகவனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி தன்னோட மனைவியை கூப்பிட பைக்ல தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தாரு ராகவன். அப்ப ரயில்வே பாலத்துல வச்சு அவரை வழிமறிச்ச ஒரு கும்பல் ராகவனை இரும்பு ராடால தாக்கியும் கத்தியால குத்தியும் இருக்காங்க. இதுல நிலை குலைந்த ராகவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கொலைகார கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ராகவனோட மனைவி ஸ்வேதா மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவாக இருக்கிற மாமனார் உள்ளிட்ட கொலையாளிகளை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. காலை நேரத்தில் மகனை காண வீட்டிற்கு சென்ற தந்தை, வீட்டின் வராண்டாவில் மகன் இரத்த வெள்ளத்தில் துண்டு துண்டான நிலையில் வெட்டு காயங்களோடு சடலமாக கிடந்த கொடூரம். வீட்டிற்குள் மனைவி இல்லாததால் சந்தேகமடைந்த போலீஸ் மனைவியின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கையும் களவுமாக பிடித்து விசாரணை. கட்டிய கணவனை மனைவியே வெட்டி கொலை செய்தது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன?
காலை நேரம் முதியவர் ஒருத்தர் பணம் வாங்குறதுக்காக தனது மகன் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ வாசல்ல நின்னு ரன்வீர்னு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதனால கேட்டை திறந்துட்டு உள்ள போயிருக்காரு தந்தை. அப்போ வராண்டாவுல மகன் ரன்வீர் உடல் துண்டு துண்டான நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த தந்தை மகனோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்கார். இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்குனாங்க. வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களான்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ ரன்வீரோட மனைவியையும் அவரோட குழந்தையையும் காணல. இதனால போலீசாருக்கு ரன்வீரோட மனைவி மேல சந்தேகம் திரும்பி இருக்கு. அதுபடி மனைவி பூஜாவை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க போலீஸ். ஆனா எங்க தேடியும் காணல. இதனால பூஜாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ சிக்னல் அதே கிராமத்துல உள்ள வீட்டுல காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் பூஜாவையும் வீட்டுல இருந்த மற்றொரு இளைஞரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளியே வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பதியாப்பூர் கிராமத்தை சேர்ந்த ரன்வீர் சிங் யாதவுக்கு மதுராவை சேர்ந்த பூஜாங்கிற பெண் கூட கடந்த 2018ஆம் வருஷத்துல கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணமாகி 1 வருஷம் மட்டும் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த தம்பதிக்கு இடையில டெய்லி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எப்பவுமே இவங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. இதனால பூஜா கணவன் கூட சண்டை போட்டுட்டு அடிக்கடி தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவி போனதுக்கு அப்புறம் தனிமையில இருந்த கணவன் அவங்கள சமாதானப்படுத்தி பலமுறை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கார். ஆனா அப்பவும் திருந்தாத கணவன் மனைவி கூட சண்டை போடுறதையே விளக்கமாவும் வச்சிருந்திருக்கார். இதுக்கடையில பூஜாவுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த அர்பித் என்ற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவனுக்கு தெரியாம பூஜா தன்னோட கள்ளக்காதலன் கூட பல இடங்கள்ல ஊர் சுத்திட்டும் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கடும் கோபமான கணவன் மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. கட்டுன கணவன் நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கு 20 வயசு இளைஞர் கூட பழகிட்டு இருக்க? உன்னால என் மானமே போயிருச்சு. தயவு செஞ்சு இனிமேலாவது ஒழுக்கமா இருன்னு மனைவிய அடிச்சு கண்டிச்சிருக்காரு. ஆனா இத காது கொடுத்து கூட கேட்காத மனைவி அர்பித் கூட தொடர்ந்து பழகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கள்ளக்காதலுக்கு கணவர் இடையூறாக இருக்கிறத நினைச்சு காதலன் கூட சேர்ந்து ரன்வீர் சிங்கை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கணவன் கிட்ட பாசமா நடந்துகிட்ட மனைவி அவருக்கு மது வாங்கி கொடுத்திருக்காங்க. மனைவி வாங்கி கொடுத்த மதுவை குடிச்ச கணவன் புல் போதையில நிற்க முடியாம தள்ளாடி இருக்கார். அந்த நேரத்துல தனது காதலனை போன் பண்ணி வர வச்சிருக்காங்க மனைவி. அடுத்து 2 பேரும் சேர்ந்து ரன்வீர கோடாரியால துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரன்வீர் துடிச்சு உயிரிழந்துட்டார். கணவன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் மனைவி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு காதலன் கூட அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பூஜாவையும் அவரோட காதலன் அர்பித்தையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அறையில் இருந்து அழுது கொண்டே ஓடி வந்த 16 வயது சிறுமி. மகள் கூறிய விஷயத்தை கேட்டு கொந்தளித்த தாய். அடுத்த சில மணி நேரங்களில் லாட்ஜில் இருந்து இழுத்து வரப்பட்ட ஜோசியர். சிறுமி அறையில் இருந்து அழுது கொண்டே வந்தது ஏன்? சிறுமி தனது தாயிடம் கூறிய விஷயம் என்ன? ஜோசியர் லாட்ஜில் பதுங்கி இருந்ததற்கு என்ன காரணம்? பித்து பிடிச்ச மாதிரி இருந்த மகள் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைச்ச தாய் ஜோசியர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க.
நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, உங்க மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பூஜை செய்யணும்னு சொன்ன ஜோசியர் ஒரு அறைக்குள்ள சிறுமியை அழைச்சிட்டு போயிருக்கார். 2 மணி நேரமாகியும் ஜோசியர் வெளியே வரவே இல்லை. அதுக்கு பிறகு அழுதுகிட்டே வெளியே வந்த அந்த சிறுமி தன்னோட தாய்கிட்ட சொன்ன விஷயம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதை கேட்டு கொந்தளிச்ச தாய் ஜோசியரை வாய்க்கு வந்தபடி திட்டினதோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அதுக்குள்ள தன்னோட இடத்துல இருந்து எஸ்கேப் ஆன ஜோசியர் ஒரு ஹோட்டல்ல போய் பதுங்கி இருக்கார். ஆனா செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஜோசியரை மடக்கி பிடிச்சிட்டாங்க போலீசார். கேரள மாநிலம் கொல்லம் பக்கத்துல உள்ள புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் ராஜன் பாபு என்ற முராரி தந்திரி. 52 வயசான இவரு ஆட்டோ டிரைவரா இருந்திருக்கார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வயசான ஜோசியர்கிட்ட ஜோதிடத்தை கத்துக்கிட்ட முராரி தந்திரி அதையே தொழிலா மாத்த பிளான் பண்ணி இருக்கார். அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் சோசியல் மீடியா. குடும்ப பிரச்சனை சரியாக தம்பதிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க, சொந்த பந்தங்களோட உள்ள முன்பகையை நீக்க, சொத்து பிரச்சனையை சரியாக்க தங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து பரிகாரம் செஞ்சா போதும், எல்லாமே பஞ்சா பறந்துரும்னு இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய வீடியோக்களை வெளியிட்டு இருக்காரு முராரி. அது மட்டும் இல்லாம தன் பரிகாரத்தால பலன் அடைஞ்சவங்கன்னு சிலரை பேச வச்சும் வீடியோ பதிவிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்த முராரியோட வீடியோக்களை பார்த்த மக்கள் பலரும் அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்திருக்காங்க. அதனால ரொம்ப ஃபேமஸான முராரி தந்திரி 1000த்துல ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் பணத்தை குவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில தான் ஒரு தாய் தன்னோட 16 வயது மகளை அழைச்சிட்டு முராரி தந்திரிய பார்க்க போயிருக்காங்க. என் பொண்ணு வீட்டுல எப்போதும் பித்து பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்து இருக்கா, கொஞ்ச நாளாகவே அவ தூங்குறது இல்ல, நைட் நேரத்துல வீட்டுக்கு வெளியே போய் நடமாடுறான்னு சொல்லி இருக்காங்க அந்த தாய். அதுக்கு பிறகு கண்ணை மூடி சோழிய உருட்டி போட்ட ஜோசியர், உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு இளம்பெண் தான் பிடிச்சிருக்கா, அவ உன் பொண்ணை விட்டு போகணும்னா சிறப்பு பூஜை செய்யணும், இல்லனா உன் பொண்ணை விட்டு அந்த இளம்பெண் போக மாட்டான்னு பயமுறுத்தி இருக்கார். அதை கேட்டு பதறின தாய் தன் மகளை பாடா படுத்துற பேய் அவளை விட்டு போனா சரின்னு நினைச்சு பூஜைக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமிய ஒரு தனி அறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு முராரி தந்திரி. 2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த அறைக்குள்ள இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்த சிறுமி ஜோசியர் தன்கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமியோட தாய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் வழக்கு பதிவு பண்ண போலீசார் ஜோசியரை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா முராரி தந்திரி தந்திரமா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இதுக்கு மத்தியில தகவல் தெரிஞ்சு ஒண்ணு கூடுன சிறுமியோட உறவினர்கள் ஜோசியரை கைது பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதனால முராரி தந்திரியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ ஒரு தனியார் லாட்ஜ்ல செல்போனோட லொகேஷன் காட்டி இருக்கு. அடுத்து அங்க போன போலீசார் ஒரு அறையில பதுங்கி இருந்த முராரி தந்திரியை கைது செஞ்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ போக்சோ கேஸ்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான் முராரி தந்திரி. தூங்கிக் கொண்டிருந்த தனது அண்ணனின் மாமியார் கழுத்தில் மின்சார கம்பியை சுற்றி கரண்ட் ஷாக் கொடுத்த இளைஞர். மாமியார் கதையை முடித்த கையோடு மாமனார் மற்றும் அண்ணியின் மீதும் கரண்ட் ஷாக்கை கொடுத்து கொலை செய்ய முயற்சி. கொழுந்தனின் மூர்க்கத்தனமான செயலால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அண்ணி. அண்ணனின் மாமியாரை இளைஞர் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தது ஏன்? அண்ணியின் குடும்பத்தையே இளைஞர் கருவறுக்க நினைத்ததற்கான பின்னணி என்ன? நடுராத்திரி பக்கத்து வீட்டுல அலறல் சத்தம் கேட்டதால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த பொண்ணு உடம்புல கத்தி குத்து காயங்களோட வலியால கதறி இருக்காங்க. பக்கத்திலேயே அந்த பொண்ணோட அப்பாவும் வலியில போராடி இருக்கார். அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா மூச்சு பேச்சு இல்லாம கடந்திருக்காங்க. என்னாச்சு, யாரு என்ன செஞ்சான்னு எதுவுமே புரியாத அக்கம் பக்கத்தினர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னதோட 3 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க.
இதுக்கு மத்தியில சம்பவ இடத்துக்கு வந்து மக்கள் கிட்ட விசாரணை நடத்தின போலீசார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சையில இருந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே முழுமையா தெரிய வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் மங்களதண்டா கிராமத்தைச் சேர்ந்தவங்க தான் சகோதரர்கள் ரமேஷ், ராஜேஷ். இவங்க 2 பேருக்குமே பல நாளா சொத்து பிரச்சனை இருந்திருக்கு. அப்பாவோட சொத்துல மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே தனக்குத்தானு சண்டை போட்டு இருக்காரு தம்பி ராஜேஷ். கிராமத்துல உள்ள சொத்தை வச்சு நான் என்ன பண்றது, அதோட மதிப்பும் குறைவுதான், அதனால மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சொத்து தனக்குத்தான் வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு அண்ணன் ரமேஷ். அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம பெற்றோர் திண்டாடி இருக்காங்க. இதுக்கு மத்தியில அண்ணன் ரமேஷ் அஞ்சலிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்காரு. வீடு கட்டி தனி குடித்தனம் போகணும், அதனால மெயின் ரோட்ல உள்ள இடத்தை என் பேருக்கு எழுதி வைங்க, அங்க வீடு கட்டினாதான் வேலைக்கு போயிட்டு வர ஈஸியா இருக்கும்னு பெற்றோர்கிட்ட கேட்டு இருக்காரு ரமேஷ். அதே மாதிரி அஞ்சலியோட அப்பா அம்மாவும் அந்த இடத்தை எழுதி கொடுங்க, வீடு கட்ட மருமகனுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே அண்ணனும் தம்பியும் குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துக்காகத்தான் எலியும் பூனையுமா இருக்காங்க. அந்த இடத்தையே சம்மந்தியும் எழுதி கொடுக்க சொன்னதால ரமேஷோட பெற்றோருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதையெல்லாம் கவனிச்ச ராஜேஷ் தன் பெற்றோர்கிட்ட அந்த சொத்தை அண்ணனுக்கு எழுதி வச்சா நடக்கிறதே வேறன்னு மிரட்டி இருக்கார். அதே மாதிரி அண்ணனோட மாமியார், மாமனார், அண்ணி அஞ்சலி மேல ராஜேஷோட கோபம் திரும்பி இருக்கு. இதுக்கு மத்தியில அஞ்சலிய பாக்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா மகரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அண்ணியோட பெற்றோர் மேல கொலைவெறி கோபத்துல இருந்த ராஜேஷ், உங்க மருமகனுக்கு உங்களோட சொத்தை கொடுக்கணும், எங்க வீட்டு சொத்தை எப்படி பிரிக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டாம்னு சண்டை போட்டு இருக்காரு. அடுத்து ஒயின் ஷாப்புக்கு போய் மது குடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணனோட மாமியாரும் மாமனாரும் அசந்து தூங்கிட்டு இருந்ததை பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன ராஜேஷ் மின் கம்பிய மாமியார் கம்சாலி கழுத்துல சுத்தி கரண்ட் ஷாக் கொடுத்திருக்காரு. அதுல மாமியார் உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அண்ணனோட மாமனாரையும் அதே மெத்தட்லயே கொலை பண்ண போயிருக்காரு. ஆனா படக்குன்னு எந்திரிச்ச மாமனார் கத்தி கூச்சல் போட்டு இருக்காரு. அப்போ பக்கத்து அறையில தூங்கிட்டு இருந்த அஞ்சலி ஓடி வந்து கொழுந்தலை அடிச்சிருக்காங்க. அதனால டென்ஷனான ராஜேஷ் அண்ணி அஞ்சலியையும் கத்தியால குத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணி இருக்கான். அப்பதான் அடறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நடந்த எல்லாமே வெளியே வந்திருக்கு. அண்ணனோட மாமியார கொலை செஞ்சுட்டு தெருவுல சுத்திட்டு இருந்த ராஜேஷை போலீசார் கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. கணவன் மனைவி இடையே திடீரென ஏற்பட்ட சண்டை. கீழே கிடந்த கோடாரியால் மனைவியின் கழுத்தை பல முறை வெட்டி கொன்ற கணவன் இன்ஸ்டாகிராமில் வீடியோவை பதிவிட்டு கொலைக்கான காரணத்தை கூறி அதிர வைத்த கொடூரம். மனைவி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? சங்கரூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் பெரியவர்களும் செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இன்ஸ்டாவில் வீடியோ ஒன்று வைரலாக இருக்கு. அதுல குல்தீப் சிங்கிற நபர் சட்டை ஃபுல்லா ரத்த கரையோட நின்று தான் மனைவியை வெட்டி கொன்னுட்டதா சொல்லி அதிர வச்சிருக்கார். அந்த வீடியோவை அடிப்படையா வச்சு போலீசார் வீட்டில் இருந்த குல்தீப் சிங்கை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. பஞ்சாப்ல உள்ள சங்கரூர் பகுதியைச் சேர்ந்த குல்தீப் சிங் ஹர்கிரீத் கவுர் தம்பதிக்கு 10 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு கூறப்படுது. கல்யாணமான புதுசுல கணவன் தன்னோட மனைவி கூடவும் குழந்தைகள் மேலையும் ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கடுத்து கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவன் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார். காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி குல்தீப் சிங் ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ மனைவி கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடும் கோபமான கணவன், யார் கூட இந்த நேரத்துல போன் பேசிட்டு இருக்க, நீ யார் கூடவும் தொடர்புல இருக்கியான்னு கேட்டிருக்காரு. அதற்கு ஹர்கிரீத், நான் எங்க அம்மா கூட தான்
போன் பேசிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுக்கு இப்படி தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்டு இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ கணவன் குல்தீப் சிங் மனைவியை போட்டு அடிச்சிருக்காரு. நைட் டைம்ல இனிமே யார் கூடவும் பேசாத, யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பகல் நேரத்துல மட்டும் பேசிக்கோன்னு சொல்லி இருக்காரு கணவன். இதனால அடுத்த கொஞ்ச நாட்கள் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை இல்லாம இருந்திருக்கு. ஆனா மனைவி மேல நம்பிக்கை வைக்காத கணவன் அப்பப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்களோட செல்போனை எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு செக் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு குல்தீப் சிங். அப்போ மனைவி மறுபடியும் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச கணவன் கையில கிடைச்ச பொருட்களை எடுத்து மனைவிய சர்றமாரியா போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ மனைவி கணவனை ஆபாச வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. இதனால கொலைவெறியான கணவன் வீட்டுல இருந்த கோடாரியை எடுத்து மனைவிய கழுத்திலேயே பல முறை வெட்டி இருக்கார். இதனால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த மனைவி துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ரத்தம் படிஞ்ச சட்டையோட கணவன் வீடியோ ஒன்ன பதிவிட்டு இருக்கார். அதுல என் மனைவி என் நேரமும் போனும் கையுமாவே இருந்தா, சொல்லி சொல்லி பார்த்தேன், அவ கேட்கிற மாதிரி தெரியல, அதனால அவளை கழுத்திலேயே பல முறை வெட்டி கொண்டு கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லி இருக்காரு. இத பார்த்து அந்த ஏரியா மக்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த வீடியோவை அடிப்படையா வச்சு விசாரணையை மேற்கொண்ட போலீசார் கணவன் குல்தீப் சிங்க அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தனது கணவரை வயல்வெளிக்கு அழைத்து சென்று இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த மனைவி, கணவரின் பிசினஸ் பார்ட்னர் உள்ளிட்ட இருவருடன் சேர்ந்து மனைவி அரங்கேற்றிய கொடூர சம்பவம். கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? கணவரின் பிசினஸ் பார்ட்னருக்கும் கொலை செய்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கொலை வழக்கில் தற்போது நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? வயல்வெளியில ஒரு ஆணோட சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு வயல்ல இருந்த விவசாயிகள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணும் 2 ஆண்களும் தப்பி போனதாவும் அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வயல்வெளிக்கு வர்ற பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி இருக்காங்க போலீசார். அதுல ஒரு கார் சந்தேகத்திற்கிடமா வந்து போற காட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கார் நம்பரை வச்சு விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ அது வாடகை காருங்கிறதும் அந்த காரை ஒரு பொண்ணு தான் புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க காரோட ஓனர். அடுத்து அந்த பொண்ணை அடையாளம் கண்டு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியில வந்துச்சு. நெல்லை வீரவநல்லூர் பக்கத்துல உள்ள வல்லத்து நம்பிக்குளம் சர்ச் தெருவை சேர்ந்தவர்தான் முருகன். இவரு ரெட்டியார்புரம் விலக்குல ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னை விட 5 வயசு அதிகமான ஞான அகிலாங்கிற பெண்ணை 16 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணியிருக்காரு முருகன். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்காங்க. முருகனோட ஒர்க் ஷாப் கடையில பார்ட்னரா இருந்திருக்காரு அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ். அதனால முருகன் வீட்டுக்கு அவர் அடிக்கடி வந்து போயிருக்காரு. அப்படி வந்து போறப்ப முருகனோட மனைவிக்கும் முத்துராஜுவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை கண்ட முருகன் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல மனைவியோட தகாத உறவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதனால ஆத்திரப்பட்ட முருகன் மனைவிய கண்டிச்சதோட முத்துராஜியையும் தன்னோட வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லி இருக்காரு. இந்த கண்டிப்புக்கு அப்புறம் 2 பேருமே திருந்துவாங்கன்னு பார்த்த முருகனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. முருகன் சொன்னதை காது கொடுத்து கேட்காத ஞான அகிலாவும் முத்துராஜுவும் வழக்கம் போல வெளியில சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு வெறுப்பேத்தி இருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான முருகன் 2 பேரையும் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. அந்த மிரட்டலால ஆத்திரமடைஞ்ச மனைவி ஞான அகிலா கணவனோட கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டப்படி 2017ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி கணவனுக்கு அதிக மதுவை ஊத்தி கொடுத்து போதையிலேயே வயல்வெளிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னால கார் ஒன்ன புக் பண்ணி அந்த கார்ல தான் கணவனை அழைச்சிட்டு போயிருக்காங்க.
அந்த வயல்வெளியில ஏற்கனவே ஞான அகிலாவோட உத்தரவுப்படி தன்னோட நண்பன் பஞ்சுராஜன் கூட காத்துக்கிட்டு இருந்திருக்காரு முத்துராஜ். காரை விட்டு இறங்கின முருகனோட தலையில ஞான அகிலா, முத்துராஜ், பஞ்சுராஜன் 3 பேரும் சேர்ந்து இரும்பு கம்பியால அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நடத்தின விசாரணையில ஒட்டுமொத்த உண்மையும் அம்பலமாக 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையினர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கு நெல்லை 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையில இருந்துச்சு. இப்ப இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி ஞான அகிலா, முத்துராஜ், பஞ்சுராஜன் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. அதுலயும் ஞான அகிலாவுக்கு கூடுதலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதமா விதிச்சிருக்காரு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.